இந்த டாபிக் பத்தி பேச சொல்லி நிறைய பேர் என்கிட்ட சஜஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. அந்த பிரச்சனை உள்ளவங்க கூட இருந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ அதனாலதான் அவங்க குரட்டையை பத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ இந்த வீடியோல குரட்டையை பத்தி ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துரும். தொண்டையில் உள்ள தளர்வான திசுக்களை கடந்து காற்று பாயும் போது ஏற்படக்கூடிய ஒரு கரகரப்பான அல்லது கடுமையான ஒலியவே நம்ம குரட்டை ஸ்னோரிங் சொல்றோம். இப்போ தூங்கும்போது லேசான தூக்கத்திலிருந்து நல்லா டீப் ஸ்லீப் போகும்போது ஒரு சிலருக்கு நாக்கு மற்றும் தொண்டை பகுதியில் உள்ள திசுக்கள் தளர்வடைய ஆரம்பிக்குது. சோ அந்த தளர்வடைறதுனால அங்குள்ள யுவுலா மற்றும் சாஃப்ட் பேலட் இது ரெண்டுமே பாதிக்கப்படுது. அதனால சுவாச பாதை தடைப்படுது. சோ அந்த தடைப்படுறதுனால அங்க ஒரு அதிர்வலைகள் ஏற்படும். அந்த அதிர்வலைகளை தான் நம்ம குரட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ அந்த சுவாச பாதையில ஏற்படக்கூடிய தடையோட அளவை பொறுத்து குரட்டையோட சத்தமும் பேஸ் பண்ணி இருக்கு. முழுமையா தடை அடையும் போது ஓஏசி என்ற கண்டிஷன் வருது. ஓஏசின்னு பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா அப்படின்னு சொல்லுவோம். குரட்டை விடுறவங்க என்ன மாதிரியான அறிகுறி எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மூச்சு விட முடியாம அந்த மாதிரி சிரமப்படுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெயினான சிம்டம் பாத்தீங்கன்னா சத்தம் நல்லா ஸ்னோரிங் சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். பகல் தூக்கம் அதிகமா தூங்குவாங்க. அப்புறம் காலையில ஏந்திரிக்கும் போது தலைவலி அதிகமா இருக்கு, தொண்டை வலி அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்மே சொல்லுவாங்க. சோ இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா வாய் மற்றும் சைனஸ் ரீஜியன்ல ஏதாவது ஒரு அமைப்பு ரீதியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதனால வரலாம். அது மது அருந்துதல், அப்புறம் உடல் பருமன் அதிகமா இருக்கு, சளி இருக்கு, ஒவ்வாமை இருக்கு, இதனாலயும் வரலாம். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தூங்குற பொசிஷனை பேஸ் பண்ணியுமே குரட்டை அப்படின்றது வருது. ஒபிசிட்டி உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னா தொண்டைக்கு பின்புறம் உள்ள திசுக்கள் அதோட அளவு கூடுதலா இருக்கும். சோ அதனால அங்க உள்ள ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷன் ஆகும். இப்ப மது இருந்துறாங்க பாத்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் தொண்டையில் உள்ள திசுக்களை தளர்வடைய செய்யுது. அதனால குரட்டை வருது. அதிக தூக்கம் இல்லாதவங்க, நேசல் செப்டல் டீவியேஷன் உள்ளவங்க, தூங்குற பொசிஷன் அதாவது மல்லாக்கப்படுத்துவாங்க ஓகேங்களா, மேல பார்த்து விட்டதை பார்த்து தூங்குறவங்களுக்கு குரட்டை அடிக்கடி வரும் அல்லது அதோட குரட்டையோட சத்தம் அதிகமா இருக்கும். பெண்களை விட ஆண்கள் தான் அதிகம் குரட்டை வராங்க அப்படின்றது ரிசர்ச் மூலியமாவே சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிலர் மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாங்க. மெயினா யாரு பாதிக்கப்படுறாங்கன்னா கூட இருக்கவங்க தான் சார். பார்ட்னரா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் பாட்டு குரட்டை விடுறவன் பாட்டுக்கு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். கூட இருக்கவன் பாத்தீங்கன்னா காதுல பஞ்சு வச்சு பார்ப்பான், தலைவாணி வச்சு பார்ப்பான், இங்கிட்டு அங்கிட்டு புரண்டு பார்ப்பான். இவனுக்கு தூக்கம் வராது. அவன் பாட்டு குரட்டை விட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருப்பான். சோ இந்த இதனால நிறைய வீட்டுல சண்டையும் வந்திருக்கு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இருக்கு. டைவர்ஸ் சொல்றதுக்கு எங்க பொண்ணுக்கு நான் தான் வக்கீல். நான் சொல்றேன் உன் பையனே எங்க பொண்ணு டைவர்ஸ். என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இதுக்குன்னு ஸ்பெஷலா ட்ரீட்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது சார். என்ன ப்ராப்ளம்னால வந்திருக்குன்னு பார்த்து அந்த ப்ராப்ளமை ரெக்டிஃபை பண்றதுனால தான் குரட்டை அப்படின்றது விடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். லைக் எப்படின்னா இப்போ அனாட்டமிக்கலா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் ஒரே வழி. இதே ஆல்கஹால் எடுக்கிறதுனால வருதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் ட்ரிங்க் பண்றதை குறைச்சிக்கலாம். நைட் டைம்ல அதிகமா ட்ரிங்க் பண்ணாமலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வெயிட் அதிகமா இருக்கிறதுனால ஒபிசிட்டினால தான் வருதுன்னு பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணா இதுல இருந்து ரெடியூஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இப்போ தூங்குற பொசிஷன்னால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மல்லாக்கப்படுத்த தூங்காம ஒரு சாச்சு படுத்து தூங்கலாம், இல்லைன்னா தலையை கொஞ்சம் ஒசத்தி வச்சு தூங்கலாம். சோ இந்த மாதிரி பொசிஷன் சேஞ்ச் பண்றதுனால வரலாம். தூக்கம் அப்படின்றதுனால வருதுன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஒரு 7 மணி நேரமாவது தூங்கலாம். சோ குரட்டை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் மருத்துவர்.